Now I'm here to conclude. I'm here to conclude. You know, life is something full of emotions and full of me, tu. It's me, it's you, it's me, it's you. Now the crucified is over, the chapter is closed. இயேசு பரிசுத்தமான தெய்வம் சிலுவையில் அறைந்துண்டார், மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார், சீக்கிரமாய் புறப்படுகிறார். இந்த சிலுவை எனக்காக சுமக்கப்பட்ட இந்த சிலுவையை ஆண்டவர் தொங்கியிருக்கிற ஆண்டவர் முழங்கால் பண்ணிட்டு இந்த ஸ்கெட்ல காட்டும் போது இந்த சிலுவையில் இப்ப இயேசு இல்லை. இந்த சிலுவையில் இயேசுவை தேடுகிறேன். இயேசு எங்க போனீங்க ஐயா? எடுத்துக்கொண்டு போனாரோ? என் ஆண்டவரை காணும் என்று மரியாள் பார்த்தால் எலிசபெத் கண்ணீர் விடுகிறார்கள். ஐயோ, எங்க போனார் என் ஆண்டவர்? கல்லையில காணோம், சிலுவையில காணோம். இயேசு உயிர் தெழுந்து வந்து நான் ஜீவனோடு இருக்கிறேன், சிலுவை காலியா இருக்கு, சிலுவை காலியா இருக்கு, இது நான் இல்லை அப்படி சொல்லி இங்க முழங்கால் பண்ணிட்ட, இங்க முழங்கால் பண்ணிட்ட. சத்யாவை பார்த்து சொல்றாரு, சத்யா இந்த சிலுவையில சுமக்கு முன்னாடி இந்த சிலுவையில நீ என்ற அந்த விஷயத்தை இங்க அரைத்து விடு. உன் கோபத்தை அரைச்சு விடு, உன் பாவத்தை, உன் சுயத்தை, உன்னுடைய கர்வத்தை, உன்னுடைய எல்லா காரியத்தை இந்த சிலுவையை அரைத்த பிறகு இந்த சிலுவை உனக்கு பரிசாய் தருகிறேன். இது சுமக்கத்துக்கு தகுதி வேணும்பா, இந்த சுமக்கத்துக்கு தகுதி வேணும். யூனோ வாட், டச் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது? சீரியஸ்லி நான் பார்த்தேன் குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு அம்மாமார்கள்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அந்த காட்சியை பார்க்கணும். அந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல மாழ்த்தி அடிக்கும் போது எல்லாம் நடந்துட்டு இருந்தாங்க. பின்னாடி அந்த அம்மாமார்கள் அதுதான். தூக்கத்துக்கு எனக்கு தகுதி இல்லை, நான் தகுதி இல்லை தூக்கத்துக்கு. நீங்க சொல்றீங்க சிலுவை சுமக்காம போன முடியாது, டச் பண்ண கூட தகுதி இல்லை. இப்ப நான் தூக்கணும், எனக்கு இது கிஃப்டா வேணும். கோல்டு கிஃப்ட், கார் கிஃப்ட், வீடு கிஃப்ட், பையன், பொண்ணு, கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, மொபைல், ஐபோன் எல்லாம் கிஃப்டா கேட்டேன். இப்ப ஏசி சொல்ல நம்புற தானே, முட்டிகள் பண்ண தானே, இது நான் உனக்கு கிஃப்டா தரேன். ஆனா நான் எப்படி அரைக்கப்பட்டனோ உன் பாவத்துக்காக இதை சுமக்கணும்னா ராஜு என்ற மனுஷன் சாப்பிடணும். இனி நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசு. எல்லாமே சாவணும். ஒரு மனுஷனை கட்டி வச்சுட்டு இயேசு விட்டுறா, இந்த ஊர்ல இயேசு பத்தி பேசாத சொல்லும்போது அவன் சொன்னா ஆவாது, ஏன்னா எனக்கு இயேசு திரும்ப கொடுத்தாரு. அப்படியா? இவனுடைய மனைவியை கொண்டு வாடா அப்படின்றது. மனைவி அழைக்கிறான், பொம்பளை வாடே, இந்த பொம்பளை அடிக்குது. இப்ப சொல்லு விட்டுற இல்ல, அந்த பொம்பளை துணியால கட்டு. ஐயோ வேணாம் என் மனைவி இல்ல. இப்ப சொல்லு, மனைவி அண்ணன் கத்துறான், என்னங்க எனக்கு ஜீசஸ் praise the Lord. என்னங்க என்ன நிறுவன வாக்குனால பரவாயில்லை, இது இயேசு கொண்டதுக்கு அதிகமாக சொல்றோம். திரும்பி கத்துறாங்க, இயேசு விட்டுடு. தன் கணவனுக்கு முன்னதாகவே மனைவியை 3-4 மிருகங்களை போல கற்பழிக்க துவங்குறாங்க. முத்த விட்டுருக்கையா, என் மனைவியை கொடுமைப்படுத்தாதீங்கன்னு சொல்லும்போது மனைவி அங்கிருந்து சத்தம் போடுறான், என்னங்க என் உயிர் போனாலும் விட்டுடாதீங்க. தன் கண்ணுக்கு முன்னதாகவே மனைவி உயிர் போகுது, பிள்ளையின் உயிர் போகுது. கடைசியா இவனை ரத்தம் ஊத்த இப்பயாவது சொல்லுடா, இயேசு மறுதலிக்கிறேன். இப்போ நான் சொல்றேன், I have decided to follow Jesus.
No turning back. No turning back. தம்பி, நான் உன்னை ஊழியத்துக்கு கூப்பிடுற ஒண்ணு உண்மை. தங்கச்சி, நீ இயேசுக்காக வாழணும் உண்மை. நீ சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரிக்காக வேணும் உண்மை. நீ என் ஸ்கூல்ல டீச்சர் ஆகி பணி செய்யணும் வேணும் உண்மை. என்னுடைய அனாதை இல்லத்துல நீ வாடனாய் வரணும் உண்மை. நாங்க போகிற கிராமத்துக்கு நீ மிஷனரியாய் போகணும் உண்மை. அதற்கு முன்னதாக அநேகர் வந்து விட்டு போயிட்டாங்கப்பா. இல்ல, சுயம் சாப்பிடல போனவங்க, ஐயோ ராஜனா அந்த பையனோடு விழுந்துட்டேன், ஊழியம் செய்யல. அண்ணா, எங்க அம்மா பிரச்சனை பண்றாங்க, எங்க வீட்டுல பயங்கர கமிட்மெண்ட், ஊழியாவது சிலுவையை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப எனக்கு சும்மா ஊழியத்துக்கு நான் கூப்பிட முடியாது. நீயா வந்து நான் ஆவாது. நீயா வராத. உன்னை இந்த சிலுவையில் அறைத்து, ஆண்டவரே இனி நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார், என்னில் இயேசு வாழ்கிறார். Now here is the concept. இந்த சிலுவை எம்டியா இருக்கு. சிலுவைட்ட முட்டிகால் பிடிச்சவங்க மட்டும் போறோம், சிலுவை போட்டு போறோம். பட் ஸ்டில் ஏசப்பா சொல்றே கிஃப்ட் கொடுக்கலாம். ஏன் இந்த சிலுவை உனக்கு தூக்க சொல்றாரு? ஏன் சிலுவையை தூக்க சொல்றாரு? சிலுவை ஏன் தூக்க சொல்றாரு? ரெடியா தினேஷ்? ஏன் சிலுவை தூக்க சொல்றாரு? There is one bunch of people. The video play for யார் பிரபு? You cannot just go with talent. You cannot just go with Bible certificate. You cannot just go with some kind of music. You cannot just go with some kind of revelation. No. 1008 பேர் இருக்கிறாங்க. 2 3 4 2 3 okay. 2 3 is okay. That's okay. 2 1 somebody can. Now we can also join.